என்ன சொல்லுத? எல்லாம் ரவுடியால கோட்டை விட்டு வந்து நிக்கிற. சரக்கோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? யாருல அவன்? யாருல அவன்? என்ன அண்ணாச்சி, ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எங்க பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. ஏதோ புதுசா வந்த சரக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானாமா. இந்த சரக்கோட மதிப்பை பத்தி நம்ம பசங்கிட்ட கேட்டா தப்பு தப்பாவே கணக்கு சொல்றாங்க அண்ணாச்சி. என்னமோ அந்த உங்க விஷயத்துல தலையிட்டா கைய கால வெட்டி சுறாகிரே சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே வரல. கேட்டல, அவன் துக்கம் விசாரிக்கான், தள்ளி நின்னு சிரிக்கான். அந்த போலீஸ்க்கு என்ன கொம்பால முளைச்சிருக்கு? நானும் அப்படி நினைச்சு தானே கோட்டை விட்டேன். ஆனா அவன் பயங்கரமான ஆளுண்ணா. அவங்க அப்பா போலீஸா, தாத்தா போலீஸா, பரம்பரையா உடம்புல போலீஸ் ஓடுது. அந்த திமிரில் ஆடுறானே. அவன் பெருமையால பேசுறேன். என்னல பண்ணலாம்? நம்ம விஷயத்தில் தலையிட்டான்ல, ஏதாவது பண்ணுண்ண, அவனுக்கு பயம் காட்டணும்ண்ண. அவன் பின்னால யார்ல இருக்கா? அவனுக்கு என்னல வீக்னஸ்? பசங்க சொன்னாங்க அவன் தம்பி ஒருத்தர் இருக்கானா, சும்மா கூடயே சுத்திட்டு இருப்பானா. அவனை தூக்கிலாமாண்ண. தூக்குல. ஏய், ஒரு கோழி இப்படி கொண்டு வந்து வச்சா தனியா எப்படி திங்கிறது? ஏ தனியா போய் இவ்வளவு பெரிய காரியம்லாம் பண்றப்போ இதை தனியா சாப்பிட முடியாதா? அண்ணாச்சியோட மொத்த சரக்கையும் தனியால போய் தான் பிடிச்சிட்டு வந்தீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டோம். சாப்பிடுங்க. ஏண்டா காலையிலேயே கொட்டிக்க போறியே, நீ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கா போற? ஏன் பாட்டி, நீ மட்டும் காலம் காத்தாலே கொட்டிட்டியே, நீ என்ன ஸ்டேட் பேங்க் வேலைக்கா போற? எல்லாத்துக்கும் எழுத்து எழுத்து பேச கத்துக்கிட்டான். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஊர்ல எங்க பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்காரு, அவர் எல்லா பக்கமும் கலக்கிட்டு இருக்காருன்னு. எங்களுக்கு கேட்கறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சாப்பிடுங்க. மாமா மாமா ப்ளீஸ் அத அப்படியே வைங்க. இது ஸ்பெஷலா நானே செஞ்சது. சாப்பிட்டு பாருங்க. ஏய், நீ இப்படி பண்ணா எப்படி? மனுஷன் 2 கோழி எப்படி சாப்பிடுறது? பரவாயில்ல மாமா, சாப்பிடுங்க. சரி. நைஸ். அதான் நான் சொன்னேன். டேய், நீ எப்படா வந்த? நீ 2வது கோழி முழுங்கும் போதே வந்துட்டேன். நீ ஒன்றும் சாப்பிடலையா? வெறும் தட்டெல்லாம் சாப்பிட முடியாது பிரதர். ஏய், உனக்கு ஒன்றும் வைக்கல? நீ ஏதாவது மிச்சம் வச்சாதான் உண்டு. சாப்பிடும் போதெல்லாம் பேசக்கூடாது. அது சாப்பிட்றவங்களுக்கு. ஐயோ, என்னால முடியாதுமா, முடியாது. ஐயோ மாமா, அது உங்களுக்கு இல்ல, எனக்கு. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சரி, நானும் கிளம்புறேன். டியூட்டிக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் சாப்பிடணும். அக்கா இங்க கால் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு கால் கிடைக்குமா? ஜெயந்தி, மத்தியானத்துக்கு லஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன். போகும்போது மறக்காம எடுத்துக்கிட்டு போ. பார்க்க போறாங்க. பின்னதில்ல.
இந்த ஜாமான்லாம் சீக்கிரம் வாங்கி வந்துரு. ஓகே, ஆ அங்கங்க சுத்தாம சீக்கிரம் வந்துடணும். பிரதர், என்ன பிரதர் இது? ஆ நீ மதியம் முழுங்குறதுக்கு. மட்டனா? என்னாச்சுடா? எங்க இருக்கீங்க? அண்ணே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே, ஜீப்ல போயிட்டு இருக்கானே, கூட அவன் அண்ணனும் இருக்கானே. அவன் அண்ணன் இருக்கும்போது தொடாத, அவன் டெரரு. சரிண்ணே, எங்கேயா தனியா சிக்கிறானா பாரு. சரிண்ணே. டேய் அங்க நிறுத்து. சரி வரேன். வரேன் பிரதர். ஏய் ஏய் நோ நோ நோ. அண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம். அண்ணே பாவண்ணே, வாயில்லா ஜீவன் அடிச்சு போட்டு போயிட்டாங்கண்ணே. ஆன் தி வே ஹாஸ்பிட்டல் இறங்கிக்கிறேண்ணே. என்னாச்சு? அந்த நாய் சிக்கினானா இல்லையா? அண்ணே, இந்த நாய் ஒரு நாயோட வந்து நம்ம வண்டியில் ஏறியிருக்கானே. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவனே வந்து சிக்கிட்டானே. வந்துட்டு இருக்கானே. கொண்டா கொண்டா. அண்ணே லெஃப்ட்ண்ணே. அண்ணே அந்த ரைட்ண்ணே, ரைட். அண்ணே இந்த லெஃப்ட்ண்ணே. அண்ணே லெஃப்ட்ண்ணே. ஏய் பொத்திட்டு உட்கார்ல. அண்ணே குடோன் தான் வந்துருக்குறோம். எங்க கூட தான் இருக்கிறான். 5 நிமிஷத்துல வந்துருவனே. சுருள, அந்த போலீஸுக்கு போன் போடல. எஸ்ஐ திருமூர்த்தி. போலீஸ, என் சரக்கெல்லாம் பிடிச்சல. இப்போ உன் தம்பி என் கையில் இருக்கான். பிடிச்ச சரக்கெல்லாம் வெளியே வரணும். இல்லைன்னா உன் தம்பியோட கை வேற, கால் வேற, முண்டை வேறன்னு தனித்தனியா கிடக்கும். அப்புறம் நீ பொறுக்கிதான் அழணும். புரிஞ்சுதா? தம்பியை கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட சலனம் இல்லாம டூட்டி தான் முக்கியம் இருக்காரியா. அதுக்காக இப்படி இரும்பு மனசெல்லாம் இருக்கக்கூடாதவே. சரியான கல்லூரி மகனா இருப்பானோ. அவன் அடங்க மாட்டான்ல. அவனுக்கு புத்தி இருந்தா என் விஷயத்துல தலையிட்டு இருப்பானா? அவனுக்கு ரத்தம் காட்டினா நம்மள பயம் வரும். துருள அண்ணே சொன்ன கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் ஒரே ஒரு வாட்டி அண்ணன் பேசிக்கிறேண்ணே. அண்ணே நான் சொன்னேன் அண்ணன் கேட்பாண்ணே. சொன்ன கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உனக்கு இருக்கிற இந்த பையன் உங்க அண்ணனுக்கு இருக்கணும்ல. போன போட்டுக்குள்ள எஸ்ஐ திருமூர்த்தி. அண்ணே பயமா இருக்குண்ணே. ஒரே இருட்டுண்ணே. சுத்தி ரவுடிங்கண்ணே. பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சிருக்காங்கண்ணே. அண்ணே ஒரு 10 நிமிஷத்துல வந்துருங்கண்ணே. ஏய், உன் தம்பி சொன்னதை கேட்டல்ல? வரலண்ணா
உன் தம்பியோட ரத்தத்தை தான் நீ பாப்ப. சார் அவனு ரொம்ப மோசமானவனுவன். உங்க தம்பி என்ன வேணா பண்ணுவானுவன். நான் வேணா எஸ்பிஐஸ் ஃபோன் பண்ணி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை இறக்க சொல்லட்டுமா? நோ 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 நோ. உனக்கு இது தேவையா? அவரே பெரிய ஃபோர்ஸ். அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை பத்தி பேசுறியா? டென்ஷன் ஆயிட்டா இருப்பார். அவர் சைலண்டா இருக்கிறாருன்னா ஏதோ வயலண்டா பிளான் பண்றாருன்னு அர்த்தம்யா. ஏ சுருள, அந்த போலீஸ் இந்த மாதிரி அண்ணன் தம்பி பாஸ்துக்கெல்லாம் அடி பண்ணிற ஆள் மாதிரி தெரியல. அவன் வரமாட்டான். சாம்பிளுக்கு இவன் கட்ட விரலை வெட்டி அவனுக்கு அனுப்புவீங்களே. அண்ணா 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 சொன்ன கேளுங்க. அண்ணா சொன்ன கேளுங்க. அண்ணா 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 சொன்ன கேளுங்க. அண்ணா அண்ணா அண்ணே போட்டாங்க போல் இருக்குண்ணே. இன்னும் பாட்டு போறீங்களா? நீ இருந்து பார்த்துட்டு வா.